சிரிக்கவும் சிரிக்கவும் கூடிய பீர்பால் கதைகள் வரிசையில் இன்னைக்கு என்ன கதை பார்ப்போங்க. ஒரு முறை அரசரும் பீர்பாலும் வீதி உலா போறாங்க. அப்ப நிறைய ஊனமுற்ற பிச்சைக்காரர்களை பார்க்குறாங்க. அரசர் இவங்களுக்கு எல்லாம் ஏதாவது செய்யணுமே அப்படின்னு பீர்பால்கிட்ட கேட்குறாங்க. பீர்பால் சொல்றாங்க, இவங்கெல்லாம் போன ஜென்மத்தில் பண்ண பாவம், ஊனமுற்றவர்களா பிறந்துட்டாங்க அரசரே. இவங்களால வேலை செய்யவும் முடியாதனால தான் பிச்சை எடுக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு உணவு அளிச்சிட்டீங்கன்னா அவங்க பிச்சை எடுக்கிறத விட்டுருவாங்க அப்படின்னு பீர்பால் சொல்றாங்க. இது ரொம்ப நல்ல யோசனை பீர்பால் அப்படின்னு அக்பர் சொல்லிட்டு, நம்மளோட உணவு சக்கரத்தில் இவங்க எல்லாருக்கும் உணவு 3 நேரமும் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாருங்க. அரசரோட ஆணைப்படி 3 நேரமும் ரொம்ப நல்ல உணவு அந்த ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்குதுங்க. இதை பார்க்குற சோம்பேறித்தனமான மக்கள் அந்த ஊர்ல இருக்க சிலர், நம்மளும் இங்கே போய் சாப்பிட்டா என்ன அப்படின்னு அவங்களுக்கு கண்ணு தெரியாத மாதிரி, கால் ஊனமானவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு அங்க போய் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதனால நிறைய பேருக்கு உணவு அளிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அரசாங்கம் தள்ளப்படுதுங்க. இதனால அங்க உணவு களஞ்சியமே காலி ஆகுற அளவுக்கு இருக்கு அப்படின்னு தெரிய வருதுங்க. உடனே இதை எப்படி சரி செய்யறது அப்படின்னு பீர்பால் கிட்ட அரசர் கேட்கிறாருங்க. நான் அந்த போலியானவங்கள சுலபமா கண்டுபிடிச்சிருவேன் அரசரே, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு பீர்பால் சொல்றாங்க. பீர்பால் ஒரு நாள் அந்த உணவு சத்திரத்துக்கு மதிய வேலையில போறாங்க. அப்போ எல்லாரும் உணவு அருந்துற நேரம் வந்ததுக்கு அப்புறமும் உணவு கொடுக்காத நினைச்சு கூச்சலிட்டுட்டு கத்திக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ பீர்பால் சொல்றாங்க, எல்லாம் கூச்சலிடாதீங்க, இன்னைக்கு உணவு இந்த சத்திரத்து கிடையாது, அடுத்த தெருல இருக்க சத்திரத்துல தான், நீங்க எல்லாம் அங்க போய் உணவு அருந்துங்க அப்படின்னு பீர்பால் சொல்றாங்க. உடனே போலியா நடிச்சவங்க எல்லாம் வேகமா ஓடி அடுத்த சத்திரத்துக்கு, தெருல இருக்க சத்திரத்துக்கு ஓடி போயிடுறாங்க. ஆனா உண்மையிலே பார்வை இல்லாதவங்க, கை கால் ஊனமானவங்களால போக முடியலங்க. அவங்க அதே சத்திரத்துல இருக்காங்க. இதை பார்த்த பீர்பால், இவங்க எல்லாரும் தான் உண்மையான ஊனமுற்றவர்கள், இவங்களுக்கு நல்ல உணவளிங்க அப்படின்னு சொல்லிடுறாருங்க. அவங்க எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா உணவு அருந்துறாங்க. அந்த பக்கத்து தெருல இருக்க சத்திரத்துக்கு ஓடி போனவங்க எல்லாம் அங்க அப்படி ஒரு சத்திரமே இல்லாததை பார்த்துட்டு மறுபடியும் இங்கே ஓடி வராங்க. அப்போ காவலாளிகள் வெளியில நின்று, இனிமே நீங்க இங்க உணவு அருந்த வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறை தண்டனை தான் அளிக்கப்படும் அப்படின்னு அரசர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவங்க எல்லாம் பயந்து போயிடுறாங்கங்க. கதையோட நீதிங்க, எப்பொழுதுமே ஏமாத்தி வாழக்கூடாதுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான நீதி கதைகள் கேட்க தேவ்ஸ் மணி அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.